Good evening, students. So, நேத்து கொடுத்த ப்ராப்ளம் எல்லாருமே சால்வ் பண்ணீங்களா? ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ ஆன்சர் வந்து 1/2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த சம். டுவெல் 1/2 plus 12 1/3 plus 12 1/6 is equal to what? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றி மாற்றி கொடுக்கறது ஒன்று. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தென் அதுக்கப்புறமா கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். சேமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது அப்படியே போட்டு மேலே மட்டும் நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். ஒருவேளை டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டரை சேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சேம் 12 12 12 இருக்கா? ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்ஷனாக மாற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த 12 இருக்குல்ல, ஸோ 12 தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 12 எடுக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை 12 இருக்குது? 1 2 3. ஸோ அப்போது 12 into 3. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரும்பொழுது ப்ளஸ் போடலனாலோ போட்ட மாதிரி தான் அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃப்ராக்ஷன்ஸை தனியாக பிரிச்சுக்கலாம். 1/2 1/3 1/6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக போடணும். ஃபஸ்ட்டு ஸோ 12 into 3 என்னது? 36. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ இப்போ 2 3 6. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6 தான் வரும். ஓகேவா? ஏன்னா 2வும் 3 டேபிள்ஸ் 2 3s are 6 6 வரும். 3லையும் பார்த்தீங்கன்னா 3 2s are 6 6 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால எல்சிஎம் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 3. அப்போ மேலே என்ன ஆயிரும்? 3. அதே மாதிரி இங்கே 3 இருக்கா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், மேலேயும் 2. ஸோ 6 இருக்குது, அதனால 1 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 36 ப்ளஸ் 3 + 2 5 5 + 1 6 6/6 வருதா? ஸோ 6ம் 6ம் கேன்சல் ஆயிரும் 1 டைம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 36 ப்ளஸ் இப்போவுமே இந்த மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால 1 என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 36 + 1 37. புரிஞ்சுதா எப்படி போத்தோன்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் காமன் நம்பர்ஸ் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை தனியாக எடுத்துக்கணும். எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் தனியாக போடணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இதே மாடல்
ஸோ இது என்னன்னு பாருங்க. சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேன் 62 வருதா? செக் பண்ணுங்க. இப்போ பாருங்க 1 இங்க ஓகே மைனஸ் இருக்கா? சரி இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று மைனஸ் இருக்கு, ஒன்று ப்ளஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃப்ராக்ஷனாகவே மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ 1 7s are 7, 7 + 1 8, 8/9 minus sorry 8/7 again 10/9 plus 64/63. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 63 தான் வரும், கரெக்டா? ஸோ அப்போஸ் இது வேணா இங்கே எதால மல்டிப்ளை பண்ணோம்? 9, கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? 72 மைனஸ் அதே மாதிரி. ஸோ இதை எதால மல்டிப்ளை பண்ணோம்? 7, 70 ப்ளஸ் இங்கே 64 அப்படியே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ 72ல் 70 போச்சுன்னா எவ்வளோ? 2, கரெக்டா? ஸோ அப்போ 2 + 64 66/63 வருதா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3ல் கேன்சல் பண்ணனா 2 3s are 6, 2 3s are 6 வருமா? ஸோ இது வந்து 2 3s are 6 1. ஸோ 22/21. ஆன்சர். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? 64 கூட +2 பண்ணோம், மைனஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? செக் பண்ணுங்க.
எப்படி ஆன்சர் வந்துச்சு புரிஞ்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல வந்து மைனஸ் நடுவில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈஸி தான், ஏன்னா எல்லாமே ஒன் தானே இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக மாத்திட்டு அதுக்கப்புறமா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காப்பி பண்ணியாச்சா? இப்போ டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபை. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் cube root of 729 minus cube root of 27 divided by cube root of 512 plus cube root of 343. இது ஈஸி தான், ஆல்ரெடி 10 கியூப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். போட்டு ஆன்சர் சொல்லுங்க.
6/15. ஸோ 6/15 டிவைட் பண்ணால் என்ன வரும்? கேன்சல் பண்ணலாமா 3 டேபிள்ஸில்? ரொம்ப ஈஸி தானா 2/15? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஸோ ஆல்ரெடி 10 கியூப் வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கேனா? ஸோ 729ன்றது எதோட கியூப் ரூட்டு, ஓகேவா? ஸோ அப்போது கியூப் தான் படிச்சிருக்கணும். ஸோ 9. ஸோ 9 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27னா 3 கியூப் தான் 27. அதே மாதிரி 512 என்ன வரும்? 8 ப்ளஸ் 343 வந்து பார்த்தீங்கன்னா 7, ஓகேவா? ஸோ 9ல் 3 போச்சுன்னா 6, 8 + 7 50, ஓகேவா? ஸோ 6/15. ஸோ ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ 2/5, அவ்வளோதான், ஓகேவா? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இந்த மாடல், இந்த ரூட் மாடலில் இதில் ஆசம், சரியா? ஸோ சேம் சிம்பிளிஃபை √48 மைனஸ் 3 இன்ட்டு √108 ப்ளஸ் 2 இன்ட்டு √27 ப்ளஸ் √192. எல்லாமே ஸ்கொயர் ரூட், ஓகேவா? ஸோ 3 கொடுத்துருந்தாங்கன்னா தான் கியூபு, அப்படி இல்லைன்னா ஸ்கொயர். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, கரெக்டா? பார்த்தாலே தெரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா, இப்போ பாருங்க 48 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 48 நம்ம என்ன பண்ணால் பிரிக்கணும். ஸோ 48ன்றது பார்த்தோன்னே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆல் போகும்னு தெரியும், கரெக்டா? ஸோ 1 4s are 4, 2 4s are 8. எகெயின் 12 எத்தனை 4 டைம்ஸ் 4 டேபிளில் போகுமா? 3 4s are 12, அவ்வளோதான். ஸோ 3ன்றது ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ √4 × 4 × 3, கரெக்டா? ஸோ √48 நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி இப்போ 3 × √108 அதே மாதிரி பிரிக்கணும், ஓகேவா? ஸோ 108. ஸோ இது பார்த்தா 9 டேபிளில் போகும், ஓகேவா? 1 9s are 9, எகெயின் 18, 2 9s are 18, ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனாலும் 3 டேபிளில் இருந்து கூட போகலாம், ஓகேவா? ஸோ எகெயின் இது நம்ம 3 டேபிளில் பிரிக்கலாமா? சரி, ஓகேவா? நான் 3ல இருந்தே போங்க, அப்போதான் பிரிக்கிறதுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ 3லேயே போகலாம், ஓகேவா? ஸோ 3 3s are 9, 18, 6 3s are 18. 36ன்றது எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர், கரெக்டா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 × 6 × 3, ஓகேவா? அட் ப்ளஸ் 2 × 27ன்றது நமக்கு 3ஓட கியூப்னு தெரியும். ஸோ 3 × 3 × 3 ப்ளஸ் 192 இருக்கா? ஸோ 192 போடணும். ஸோ 192 எகெயின் இதுவும் 3 டேபிளில் போகும். 6 3s are 18, 12, 4 3s are 12. ஸோ 64ன்றது எதோட கியூபு? 8ஓட கியூப். ஸோ அப்போ என்னதுதான்? 8 × 8 × 3. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 2 நம்பர் ஒரே இதில் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட் இதுவும் கேன்சல் ஆகுமா?
ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்துடலாம். ஸோ அப்போ ரெண்டு ஃபோர் இருக்கா, ஸோ ஒரு ஃபோர். பட் ஆனால் த்ரீ ஒன்று தான் இருக்கு, அதனால நம்ம அதை அப்படியே என்னன்னு வச்சுக்கலாம், √3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மைனஸ். இப்போ அதே மாதிரி ரெண்டு சிக்ஸுக்கு ஒரு சிக்ஸ் வெளியில் எடுக்கலாமா, ஸோ சிக்ஸ் வெளியில் எடுத்தா 3 × 6 என்ன ஆயிரும், 18. எகெயின் அதே மாதிரி ஒரு த்ரீ மட்டும்தான் இருக்கு, ஸோ 18√3. தென் இப்போ இங்க பாருங்க, இங்க ரெண்டு த்ரீ இருக்கா, ஸோ ஒரு த்ரீ வெளியில எடுத்தா த்ரீ, த்ரீ டூஸ் ஆர் என்ன வரும், 6. எகெயின் சேம் ஒரு த்ரீ மட்டும் இருக்கு, ஸோ அதை வெளியில வச்சுக்கலாம். பிளஸ் ரெண்டு எயிட்டுக்கு ஒரு எயிட், தென் √3. ஓகேவா, இப்போ இது மட்டும்தான் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் பிளஸ் பண்ணிக்கலாமா, ஸோ 6 + 4 என்னது 10, 10 + 8 18. பிளஸ் பண்ணும் பொழுது எல்லாத்துலேயுமே ரூட் வந்து காமனாக இருக்கணும், அப்பதான் பிளஸ் பண்ண முடியும், எல்லாம் பிளஸ் பண்ண முடியாது. சரியா, இப்போ இதுல பாருங்க எல்லாத்துலேயுமே ரூட் என்னவா இருக்கு, காமனா இருக்கு. கரெக்டா, ஸோ அப்போ அது √3 √3 √3ன்னு இருக்கா, ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், √3 காமனா வெளியில எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 4 10, 10 + 8 18, ஸோ 18√3 மைனஸ் 18√3. ஸோ +18√3 -18√3 கேன்சல் ஆனால் என்ன வரும், 0. இந்த இடத்துல மல்டிப்ளைலாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, இதுவே இங்க நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா √3 × √3 3யா மாறிடும். ஓகேவா, பட் ஆனால் ப்ளஸ் மைனஸ் வரும்பொழுது அந்த √3 காமனாக தான் வெளியில் எடுக்கணும், அதை எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி √3 + √3 √6ன்னுலாம் போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ரூட் வேல்யூ வந்து சேமா இருந்தாதான் நீங்க இதை வெளியில இருக்கிறத பிளஸ் பண்ண முடியும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாடல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, வேற ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்து பார்க்க பெரிய நம்பரா இருக்கும், ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி தானா வகுத்தல் மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஜென்ரலாவே ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்க தெரியலனா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் மாடல் இது. ஓகேவா,
ஸோ இந்த மாதிரி கொடுத்து சிம்பிளிஃபை ஒரு கொஷின் மார்க் வந்து கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம் வரும்பொழுது எப்போவுமே எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் 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 உள்ள வருதா. ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் போகணும் ஓகேவா. ஸோ இங்கிருந்து தான் அடுத்தடுத்து ப்ளஸ் பண்ணிட்டு போகணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 10,000 கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இப்போ பாருங்க 1 போட்டு 4 0 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நான் இதை 10 டைம்ஸ் போட்டேன்னா என்ன வரும் 3 zeros. Again 10 போட்டேன்னா 100. Again 10 போட்டேன்னா 10. அப்போ இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ரெண்டு 10க்கு ஒரு 10ஆ. ஸோ அப்போ டோட்டலாக 10 into 10 என்ன வரும் 100 ஓகேவா. அப்படி தெரிலனாலும் 4 zeros இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எத்தனை ஜீரோஸ் வரும் 2 zeros வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. 100. இப்போ இந்த 10,000ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு ரூட்டோட வேல்யூ 100 ஓகேவா. அந்த 100 எங்க பிளஸ் பண்ணோம்னா இந்த 44க்கு பக்கத்துல ஓகேவா. அப்ப என்ன கிடைக்கும் 44 பிளஸ் 100. ஸோ அப்ப என்ன வரும் ரூட் ஆஃப் 144. ஸோ ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ என்னது 12 கரெக்டா. இப்போ இந்த 12 எங்க கொண்டு போய் பிளஸ் பண்ணோம்னா இந்த ரூட்ல. ஸோ அப்போ 4 பிளஸ் 12. ஸோ 12 பிளஸ் 4 என்னது 16 ஓகேவா. ஸோ 16க்கு ரூட் எடுத்தா ஆன்சர் என்ன வரும் 4 அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ எப்பவுமே ரைட் சைடில் இருந்தால் போகணும். இந்த மாதிரி ரூட்குள்ளே ரூட் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம் ரைட் சைடில் தான் போகணும் ஓகேவா. நீங்கள் ஒரு சம் ட்ரை பண்ணுறீங்களா. இது காப்பி பண்ணிக்கோங்க நான் எழுதி போடுறேன். ஃபைவ் 11 19 29 49. கண்டிப்பா இந்த மாதிரி வரும்போது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. ஸோ அதுல எந்த டவுட்டும் இல்லை ஓகேவா. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் கரெக்டா அந்த ஸ்கொயர்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ எதுல இருந்து போகணும் 49ல இருந்து போகணும். ஸோ 49ஓட ஸ்கொயர் என்னது 7. ஸோ அந்த 7 இங்க நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டே கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ம் 3 கரெக்ட். ரூட் 9 வரும். அதை எடுத்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 3 வரும்.
ஸோ 49 49னா 7 கரெக்டா? ஸோ அப்போ அடுத்தது என்ன வரும்? 29 7. ஸோ ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 36. 36ஓட ரூட் என்னது? 6. அதை அடுத்து எது கூட ஆட் பண்ணோம்? 19. ஸோ 19 + 6 ரூட் ஆஃப் 25. ஸோ 25ஓட ரூட் என்னது? 5. ஓகேவா? அதை அடுத்து எது கூட ஆட் பண்ணோன்னா 11. 11 + 5. ஸோ ஆட் பண்ணால் 16. ஸோ 16ஓட ரூட் என்னது? 4. தென் நெக்ஸ்ட் எது கூட ஆட் பண்ணோன்னா 5. ஸோ 5 + 4 ரூட் ஆஃப் 9. ஸோ 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. ஓகேவா? புரிஞ்சா? இதுவே சம்டைம்ஸ் என்ன வரும்னா நடுவில் மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணும், மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணும், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்களா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போடலாம். இப்போ இந்த சம் ட்ரை பண்ணுங்க. 383 + 302 minus 164 plus 28 minus √9. ஓகேவா? நான் இதுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் எழுதி போறேன். 16 19 20. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் போட்டு. ம் 20 கரெக்ட். சரி ஓகே பார்க்கலாமா? ஸோ √9ஓட வேல்யூ என்னது? 3. ஸோ 28 - 3னா என்ன வரும்? 25.
ஸோ 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ அடுத்தது என்ன பண்ணும் 164 + 5. ஸோ அப்போ என்ன வரும் 169. ஸோ 169ஓடது 13. தென் நெக்ஸ்ட்டு 302 - 13. ஸோ 302ல் 13 போச்சுன்னா 9. ஸோ நீங்கள் 9 வந்துடும் 8. 289. root of 289. ஸோ 289 எடுத்தோன்னா என்ன வரும் 17. ஓகேவா நெக்ஸ்ட்டு 383 + 17. ஸோ 383 + 17 போடும்போது 7 + 3 10. again 8 + 2 10. 400. ஓகேவா ஸோ root of 400 is equal to 20. ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதுதான் 6 6 6 இப்படி வரும் டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி. அதாவது ஒரே நம்பர் தான் ஓகேவா ஒரே நம்பர் எய்தர் இங்கே இப்படி இந்த மாதிரி ப்ளஸ் வரலாம் அப்படி இல்லைன்னா எய்தர் இந்த மாதிரி மைனஸ் வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு ஓகேவா. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷின்ல பாத்தீங்கன்னா 6ன்னு இருக்கு பாத்தீங்களா. எல்லாமே என்னது 6 + 6 + 6 + 6. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 6 பிரிக்கணும் அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ 6 நம்ம எப்படி எழுதலாம் 1 6 ஆர் 6 அது வந்து ஜென்ரல் 1 வரது ஓகேவா. ஸோ வேற எப்படி பிரிக்கலாம் 2 3s ஆர் 6 கரெக்டா. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு வேற எதுனா இருக்கா இல்ல ஓகேவா. ஸோ அப்போ 2 3s ஆர் 6ன்னு பிரிக்கலாம். ஸோ இப்படி பிரிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல எந்த நம்பர் பெருசோ அதாவது இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கணும்னா அடுத்தடுத்த நம்பர் தான் எடுக்கணும் ஓகேவா. ஸோ 2க்கு அடுத்து என்னது 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கு 6 × 2 கூட போடலாம் ஓகேவா. ஆனா அப்படி பிரிக்க கூடாது. எப்படி பிரிக்கணும்னா 3 × 4 ஓகேவா. இதுவே 13 கொடுத்துருந்தானா எப்படி பிரிக்கணும் 5 × 6 அதாவது 2 நம்பரோட அடுத்தடுத்த நம்பரோட மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் தான் இதுல கேட்பான். அந்த நம்பர் வச்சுதான் இந்த கொஸ்டினே வரும் ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரோட மல்டிபிள்ஸ் தான் இந்த மாதிரி ரூட்ல கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ இதுல என்ன கான்செப்ட்னா பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. ஸோ இது ட்ரிக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நடுவுல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பர்ல நம்ம எது எடுக்கணும்னா லார்ஜர் நம்பர் தான் ஆன்சரா எடுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 3 2s are 6 கரெக்டா? அப்போ இதுல பெரிய நம்பர்ன்றது என்னது? 3. அவ்வளவுதான். ஸோ 3 தான் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பு தான். ஓகேவா? ஆனா உங்களுக்கு இந்த ட்ரிக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒருவேளை இதே கொஸ்டின் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 6 minus 6 up to infinity இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் வந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்னா ஸ்மாலர் நம்பர். அப்போ 6ஓட பிரிச்சா என்ன வரும்? 2 3s are 6 கரெக்டா? ஸோ 2 3ல சின்னது எது? 2. அப்ப ஆன்சர் என்னது? 2. புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வெரி குட். 7. ஸோ 42 எப்படி பிரிக்கலாம்? 6 into 7. ஓகேவா? ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன நம்பர் எடுக்கணும்? பெரிய நம்பர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 7. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான். இதோட உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது கூடவே சர்ச் அண்ட் இண்டிசஸ் மாடலும் சேர்த்தே எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகேவா? இது காப்பி பண்ணியாச்சா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சில டாபிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா டோட்டலாக அதில் ஒரு சில டாபிக்ஸில் ஒரு கொஷின் தான் கேட்பான், சம்டைம்ஸ் கேட்கவே மாட்டான், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 கொஷின் இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் கம்பல்சரி 2 இருக்கும். மேபி அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமும் கிட்டத்தட்ட இதே இதில் வரும் கொஞ்சம். ஓகேவா? பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
ஸோ நம்பர்ஸ் பேசிஸில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபிகேஷனும் இதுவும் ஓரளவுக்கு இன்டர்லிங்க்டு தான் சரியா. ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கணும் ஓகேவா. முதல்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 726 அப்படின்னு கொடுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சொல்லும்பொழுது 726 அப்படின்னு சொன்னோம்னா அது நம்பர் ஓகேவா. ஸோ இந்த ஒன்றும் சொன்னோம்னா அது டிஜிட். ஸோ 7ன்றது ஒரு டிஜிட், 2ன்றது ஒரு டிஜிட், 6ன்றது ஒரு டிஜிட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 வேல்யூ இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்று பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. மோஸ்டா பிளேஸ் வேல்யூ தான் கேட்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னா தான் ஃபேஸ் வேல்யூ கேட்பாங்க ஓகேவா. இப்போ நான் இந்த நம்பரே எடுத்துக்கிறேன் ஓகேவா, 726. இப்போ இதுல 6 ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, நான் இது ஃபேஸ், இது வந்து பிளேஸ் ஓகேவா. ஸோ 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அது 6A தான் ஓகேவா. 6ன்றது என்னது 6 தான் கரெக்டா, அது அவ்வளோதான். ஸோ இதில் இன்னும் டிஃப்ரென்ஸும் இல்லை ஓகேவா. என்ன நம்பரோ அதை அப்படியே எடுத்து எழுதணும் அவ்வளோதான். அதுவே பிளேஸ் வேல்யூனா இடம், எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது எந்த இடத்துல இருக்கு, யூனிட் டிஜிட்ல இருக்கு கரெக்டா. ஸோ ஆனால் யூனிட் டிஜிட்னா 1 தான் அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 6 அப்படியே போடணும் ஓகேவா. இப்போ அடுத்தது 2. ஸோ 2ஓட ஃபேஸ் என்னது 2A தான், அதுக்கு வேற ஃபேஸ்லாம் கிடையாது கரெக்டா. ஸோ 2க்கு ஃபேஸ் வேல்யூ 2 தான். அதுவே பிளேஸ் வேல்யூல வரும்போது 2ன்றது எந்த இடத்துல இருக்கு, டென்ஸ்ல இருக்கு ஓகேவா. அப்போனா இங்க என்ன வரும்னா 20. சொல்றது புரியுதா. அடுத்தது 7. ஸோ 7ஓட ஃபேஸ் வேல்யூ 7 தான் ஓகேவா. அதுவே பிளேஸ் வேல்யூல வரும் பொழுது அது எந்த பிளேஸ்ல இருக்கு 100 ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவோம் 700 ஓகேவா. ஸோ ஃபேஸ் வேல்யூன்றது அவன் என்ன கேட்குறானோ அதே நம்பர் தான், மாறவே மாறாது ஓகேவா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனுக்காக கேட்பாங்க அவ்வளோதான். பட் பிளேஸ் வேல்யூ அப்படின்றது என்ன ஆகும், டிஜிட்ஸ் வந்து மாறும். ஸோ அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து போடணும் ஓகேவா. ஸோ இது இப்போ நான் சின்ன நம்பராக எழுதியிருக்கேன். இதுவே பெரிய நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 6 7 5 8. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா 6ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பான் ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 6 எங்க இருக்கு, இங்க இருக்கு கரெக்டா. அந்த 6-ஐ போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 பின்னாடி போட்டுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இதுதான் 6ஓட பிளேஸ் வேல்யூ, இட் மீன்ஸ் 6000 ஓகேவா. நம்ம எழுதும் போது எப்படி சொல்லுவோம் 1,26,758. அப்போ இது என்னன்னு சொல்றோம் 6000 சொல்றோம்ல அதுதான் ஓகேவா. ஸோ தெரியலைன்னா நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. இதுதான் பிளேஸ் வேல்யூ ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட் தான் ஓகேவா. தெரிஞ்சிச்சுன்னா எழுதிக்க வேணாம், தெரியாதவங்க மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்.
பட் ஆனால் ஜீரோ கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன எழுதணும்னா ஃப்ரம் 1 அப் டு இன்ஃபினிட்டி எவ்வளோ நம்பர்ஸ் போதோ அது வரைக்கும். ஓகேவா? அதுவே ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது எதுலேருந்து எடுக்கணும்? ஃப்ரம் 0. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஹோல்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல்னு கொடுத்தானா எதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வச்சு எப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்பானா, ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் அப்படியான்னு கேட்பான். கரெக்ட். ஏன்னா எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பருக்குள்ள இருக்கா? இருக்கு. பட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஜீரோ எதுல இல்லை? நேச்சுரல் நம்பர்ல இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். ஸோ இந்த இன்டீஜர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ நெகட்டிவ்ன்றது ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு அப் டு 0 வரைக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்ன்றது +1 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ இன்டீஜர்ஸ்ன்றது காமன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அதில் மைனஸ் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் இன்டீஜர், ப்ளஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் இன்டீஜர். சம்டைம்ஸ் கொஷின் வந்து வேர்டிங்ஸில் கொடுக்கும் பொழுது இன்டீஜர் அப்படின்னு சொன்னானா நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ மைனஸ் வேல்யூவும் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு ஹிண்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டீஜர்னா ரெண்டுமே. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல அவனே சொல்லிடுவான் பாசிட்டிவ் இன்டீஜர்னு அவனே சொல்லிடுவான். அப்போனா நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வரும். ஓகேவா? அடுத்தது ஆட் நம்பர், ஈவன் நம்பர். ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஆட் அண்ட் ஈவன். ஸோ ஆடுன்றது எதுலலாம் முடியும்? லாஸ்ட்ல 1 3 5 7 9. அதே ஈவன்றது 0 2 4 6 8. ஸோ இதில் முடிஞ்சிச்சுன்னா இது ஈவன் நம்பர். 1 3 5 7 9ல முடிஞ்சிச்சுன்னா அது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்னா ஒரு நம்பருக்கு டிவைட் பண்ணும்போதோ அதை சால்வ் பண்ணும்போதோ அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். அதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹாஃப்க்கு என்ன வேல்யூ? 0.5 அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர். அதுவே இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு வேல்யூக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √3 √2 பை. ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா போய்கிட்டே இருக்கும் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? கான்ஸ்டண்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. இப்போ √3னா 1.732 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸோ பை அப்படின்னா என்னது? 22/7 ஆர் 3.14. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க.
next prime number. ஸோ prime number அப்படின்னு என்னன்னா ஒரு நம்பர் அந்த நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகும் ஓகேவா ஆர் ஒன்னால மட்டும்தான் டிவைட் ஆகும் ஓகேவா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா prime நம்பர் சொல்லுவாங்க ஸோ அப்போ மொத்தமே அதுல ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் it can be divisible by 1 ஸோ ஒன்னால மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படி இல்லைன்னா அதே நம்பர் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் ஓகேவா ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது ஸோ என்னென்ன நம்பர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டூ ஸோ டூவை எப்படி பிரிக்கலாம் 1 into 2 அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுவே அதாவது ப்ரைம் நம்பர்ல இருக்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்னன்னா டூ மட்டும்தான் ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸுமே எதால டிவைட் ஆயிரும் டூவால டிவைட் ஆயிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஸோ ஃபோர் எப்படி பிரிக்கலாம் 2 into 2 பிரிக்கலாமா இப்போ 18 எடுத்தா கூட அதை எப்படி பிரிக்கலாம் நீங்க 8 into 10 ஸோ 8 திரும்ப 3 2s வரும் கரெக்டா ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் அதிகமாக தான் ஸோ அப்போ இந்த டூவை தவிர மற்ற எல்லா ஈவன் நம்பருமே எதால டிவைட் ஆகும் டூவால டிவைட் ஆகும் ஓகேவா ஸோ அதனால ப்ரைம் நம்பர்ல இருக்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மற்ற எல்லாமே என்ன நம்பர்ஸ் தான் ஆன் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து ஒன் வராது ஓகேவா ஸோ ஒன் வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் காம்போசிட் அடுத்து பார்ப்போம் ஓகேவா ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க ப்ரைம் நம்பரும் கிடையாது காம்போசைட் நம்பரும் கிடையாது ஓகேவா ஸோ ஒன்னுன்றது அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா டூ ஸோ டூ அடுத்து த்ரீ ஸோ த்ரீயும் 1 into 3 தான் ஓகேவா அடுத்து ஃபோருன்றது எந்த டேபிள்ஸில் வந்துடும் டூ டேபிள்ஸில் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் வராது அதே மாதிரி சிக்ஸும் வராது ஸோ 3 2s are 6 வருமா நெக்ஸ்ட்டு செவனும் வராது 1 into 7 தான் எயிட்டுக்கும் எயிட் வராது அதாவது ஈவன் நம்பர் எதுவுமே வராது ஆட் நம்பர் மட்டும் செக் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ நயன் வந்து வராது ஏன் வராதுன்னா நயனை எப்படி பிரிக்கலாம் 3 into 3ன்னு பிரிக்கலாமா எகெயின் த்ரீயை 1 into 3ன்னு பிரிக்கலாமா ஓகேவா ஸோ அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்ததா சாரி ஃபோர் ஃபேக்டர்ஸ் வந்தது ஓகேவா ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது இதை பிரிக்க முடியாது ஓகேவா ஸோ நயன் வந்து என்ன சாரி பிரிச்சிடலாம் ஸோ நயன் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது அடுத்தது 10 வராது 11 ஸோ 11 வந்து 1 into 11 11 தான் ஸோ 12 வராது 13 வருமா வரும் நெக்ஸ்ட் 14 வராது 15 வராது ஏன்னா 15 எப்படி எழுதலாம் 5 3s are 15 அதாவது அந்த நம்பர் மட்டுமே தான் வரணும் அப்போதான் அது ப்ரைம் நம்பர் ஓகேவா அதை பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது ஸோ 15 வராது 16 வராது 17 வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது எழுதிக்கோங்க அப் டு 1 to 50 வரைக்கும் மொத்தம் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர் இருக்கு நீங்க நாளைக்கு எழுதிட்டு வாங்க ஓகேவா அதே மாதிரி 1 to 100 எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு ஓகேவா இது காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்
நெக்ஸ்ட் கோப்ரைம். ஸோ கோப்ரைம் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்குமான ஹெச்சிஎஃப் வந்து ஒன்னா இருக்கணும். ஓகேவா? எழுதிக்கோங்க, இதை எக்ஸாம்பிள் சொல்றேன். Any two numbers their HCF is 1. ஓகேவா? ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர், ஓகேவா, அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து ஒன்னா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3 5 ஹெச்சிஎஃப்னா என்னன்னா காமன் நம்பர். ஓகேவா? ரெண்டுலையுமே காமனா டிவைட் ஆகிற நம்பர் அப்படின்றது தான் ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இது பின்னாடி இந்த டாபிக் பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நம்பர்ல காமனா எந்த நம்பருமே இல்லாம 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 3 5. இப்போ பாருங்க, 3ன்றது எப்படி பிரிக்கலாம்? 1 into 3. 5ன்றது எப்படி பிரிக்கலாம்? 1 into 5. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு நம்பர்லயுமே காமனா என்ன மட்டும்தான் இருக்கு? 1 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோப்ரைம் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பிரைம் நம்பரா தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அது எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட காமன் ஃபேக்டர் என்ன மட்டும்தான் இருக்கணும்? 1 மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 11. இப்போ பாருங்க, இதுல 6ன்றது ஈவன் நம்பர், 11ன்றது ஆட். ஸோ இது வந்து பிரைம் நம்பர், இது காம்போசைட் நம்பர். பட் ஆனா இப்போ இதை நீங்க பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? 3 1 into 3 1 into 2. அதே மாதிரி இப்போ 11 பிரிக்கும் பொழுது 11 வந்து பிரைம் நம்பர், 1 into 11 மட்டும்தான் வரும். கரெக்டா? இப்போ இந்த டேர்ம்லயும் காமனா என்ன நம்பர் தான் இருக்கு? 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னதான்? கோ பிரைம். சொல்றது புரிஞ்சா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுவே இது காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ட்வின் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்னா பிரைம் நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது, அதனால தான் எனி டூ நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பிரைம் நம்பர் முன்னாடி இருக்கும். The two prime numbers and their difference is 2. அதாவது ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பரா தான் இருக்கணும், அதோட டிஃபரன்ஸ் வந்து 2ஆ தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5. ஸோ இப்போ தானே பார்த்தோம் 3யும் பிரைம் நம்பர் தான், 5ம் பிரைம் நம்பர் தான். ஸோ 3க்கும் 5க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது? 2. ஓகேவா? அதே மாதிரி
11 13. ஸோ 11ம் ப்ரைம் நம்பர் தான், 13ம் ப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன தான்? 2. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸோ 3 5 வரும், 5 7 வரும். ஓகேவா? 11 13 17 19 இது எல்லாமே என்னன்னா ட்வின் ப்ரைம்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ப்ரைம் நம்பர்ல இருக்கிற ரெண்டு டைப்ஸ். ஒன்று கோ ப்ரைம், இன்னொன்று ட்வின். கோன்றது வந்து எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னதான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஓகேவா? எட்டு மேம். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்னா என்னன்னா, ஒரு நம்பர் பார்த்தோன்னே அந்த நம்பர் எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, கீழே ஒரு 4 பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இதில் எந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும், எந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2. ஸோ 2ஆல் ஒரு நம்பர் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கலான்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் ஈவனாக இருக்கணும். ஸோ என்னென்ன? 0 2 4 6 8. ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எதால டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட் ஈவன்ல இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி எதால டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3. ஸோ ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அதாவது ஒரு நம்பரோட டிஜிட்ஸை ஆட் பண்ணும். சம்னா டோட்டல்னு அர்த்தம். ஓகேவா? சம் ஆஃப் த digits divisible by 3. ஸோ கொடுத்துருக்கிற நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1971. இப்போ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணால், ஸோ இந்த 4ஐயும் ஆட் பண்ணும். ஸோ 10 10 + 7 17 17 + 1 18. ஸோ 18 அப்படின்றது 3 டேபிள்ஸில் வருமா? 3 6 ஆர் 18. கரெக்டாக? அப்போனா இந்த நம்பரும் எதால் டிவைட் ஆகும்னு அர்த்தம்? 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற நம்பரோட டிஜிட்ஸை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி வர நம்பர் எதால் டிவைட் ஆகணும்? 3ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் 4. ஸோ 4ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணணும்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஸோ 2க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தோம் கரெக்டா. ஸோ 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எதால டிவைட் ஆகணும்னா 4ஆல் டிவைட் ஆகணும். divisible by 4. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 1528. ஸோ இப்போ இந்த நம்பர் எப்படி 4ஆல் டிவைட் ஆகுதான்னு கண்டுபிடிக்கலாம்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது தேவையில்லை. ஓகேவா. ஸோ 28. ஸோ 28 4ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ 7 டைம்ஸ் ஆகும் கரெக்டா. ஸோ அப்போனா இந்த டோட்டல் நம்பரும் எதால டிவைட் ஆகும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் 5. ஸோ 5 எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூனிட் டிஜிட் அதாவது லாஸ்ட் டிஜிட். ஓகேவா. ஒன்று 5ஆ இருக்கணும், அப்படி இல்லைன்னா 0வா இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ லாஸ்ட்ல 0 இல்லை 5ல முடிஞ்சிச்சுன்னா அது எதால டிவைட் ஆகும் 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. அடுத்து 6. ஸோ 6க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2 and 3. ஸோ ரெண்டுமே ரூல் நம்பர் 2 and 3, அதாவது நம்ம செகண்டும் தேர்டும் இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுமே ஓகே ஆச்சுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும் 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் என்ன அர்த்தம், லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது எதால டிவைட் ஆகணும் 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டுமே ஓகே ஆச்சுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும் 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வரலனாலும் அது 6ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா. போத். இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 7க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7. ஸோ 7 மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் இது இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 651. ஸோ இது வந்து 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ 1 into 2 என்னது 2. அந்த மல்டிப்ளை பண்ணதை அந்த 1-ஐ விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர் கூட மைனஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் 5ல் 2 புஷ்னா 3 63. ஸோ இப்போ 63 7 டேபிளில் வருமா, ஒரு 9 7s are 63. ஓகேவா. அப்போனா இந்த நம்பர் எதால டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ இது 3 டிஜிட்ஸ் அப்படின்றதுனால ஈஸி. ஸோ இதுவே ஒரு பெரிய நம்பராக வரும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
2 5 5 7 8. இப்போ இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ சேம் ஃபஸ்ட்டு 8 எடுக்கணும் ஓகேவா. ஸோ 8 2s ஆர் என்னது 16. ஸோ அந்த 16ஐ ரிமைனிங் இருக்கிற நம்பர் கூட மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் 1 4 2 5 ஓகேவா. ஸோ இப்போவும் தெரியலை அப்படின்னா என்ன பண்ணணும், அதே ஸ்டெப் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். அடுத்து இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 1. ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போது 1 2s are 2 ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் 2 5 2 கரெக்டா. ஸோ எகெயின் இப்போவும் தெரிலனா திரும்ப அதே ஸ்டெப் 2 into 2 என்னது 4 ஓகேவா. ஸோ அப்போது 25ல் 4 போச்சுன்னா என்ன வரும் 21. ஸோ 21 இப்போ 7 டேபிள்ஸில் வரும்னு தெரியுமா. 7 3s are 21. அப்போது இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்னு அர்த்தம் 7ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் போட்டு பார்க்கணும் ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 8 பார்க்கலாம். ஸோ 8க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் 8ஆல் டிவைட் ஆகணும் ஓகேவா. ஸோ அது எத்தனை டிஜிட்ஸ் நம்பர்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆனதா அர்த்தம் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 6 3 2 8. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ அந்த 3 டிஜிட்ஸ் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 4 8s are 32 1 8s are 8 டிவைட் ஆகுதா. ஸோ அப்போ அந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போது 8க்கு வந்து என்ன பார்க்கணுன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் அது போட்டு பார்த்தோம் அன்னைக்கு கேபிள் அப்போ அதான் இருந்துச்சு புது கேபிள் பார்த்தேன். ஓகேவா. ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரியா.
ஸோ இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே பார்க்கலாம். உங்களுக்கு டைப் சி டு டைப் சி